ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அங்கிள் ஜான் ஷோ. நான் ஜான்சன். வியூவர்ஸ், நேத்திக்கு கரூரில் ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அது அவ்வளோ பெரிய சம்பவம். நேத்திக்கு நடிகர் விஜய் தாவேகா தலைவர் விஜய் கரூர் வந்திருக்காரு. கரூரில் பரப்புரை செய்யறதுக்காக வந்திருக்காரு. அந்த பரப்புரையில் கட்டுக்கடங்காத கூட்டம் கூடியிருக்கு. அந்த கூட்டத்தில் மூச்சு திணறி மக்கள் 39 பேர் வரைக்கும் இப்போ வரைக்கும் இறந்துருக்கிறதா தகவல் அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க. அதாவது அதில் குழந்தைங்களும் அடக்கம். எவ்வளோ பெரிய ட்ராஜடி, எவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் இது. இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது? இதுக்கு யாரை பொறுப்பு சொல்கிறது? இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, மக்கள் மோதுறாங்க. அதாவது அங்கே இருக்க ஒரு சின்ன குடிசையில், அந்த வீடியோலாம் பார்க்கும்போது சின்ன குடிசையில், அந்த குடிசையில் ஏறினா அந்த குடிசை தொப்புன்னு திரும்பியும் கீழே விழுந்துருவோன்னு தெரிஞ்சும் அதில் ஏறி வெளியே வராங்க. அதை வெளியே ஏறி தாவுறாங்க. தப்பிக்கிறதுக்கு முடியல அவங்களால. காலையிலேருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க விஜய் பார்க்குறதுக்கு. அவர் நண்பகலுக்கு மேலே தான் வராரு. அவ்வளோ மணி நேரம் அவங்க சாப்பாடு தண்ணி இல்லாமல் அந்த கூட்டத்தில் எங்கே போய் வாங்குறது? தண்ணி சாப்பாடெல்லாம் எங்கே கிடைக்கும்? இதை பொதுமக்கள் உணர வேண்டாமா? மக்களை, நம்ம தமிழ்நாட்டில் தான் மக்களே இந்த மாதிரி நடிகர்களை கொண்டாடுற ஒரு அவல நிலை நீடிக்குது. ஏன் இது மாதிரின்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம பக்கத்து மாநிலம் கேரளாலெல்லாம் பாருங்கள், ஏதாச்சும் மாலுக்கோ இல்லை கடைக்கோ போகும்போது நடிகர்களும் வருவாங்க. அவங்களும் ஒரு கூடையை தூக்கிட்டு வருவாங்க, ஏதோ வாங்குறதுக்கோ இல்லை சினிமா பார்க்குறதுக்கோ அந்த மாதிரி வருவாங்க. பட் ஆனால் மக்கள் அவங்கள ஒரு நாளும் தலையில் வச்சு கொண்டாட மாட்டாங்க. ஓடி போய் அவங்க கூட செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆட்டோகிராஃப் வாங்குறதோ எந்த ஒரு நிகழ்ச்சியும் அங்கே நடக்காது. ஏன்னா அவங்கள மனுஷங்களாக தான் பார்க்குறாங்க, நடிகர்களை. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தான் நம்ம மக்கள் ஒரு நடிகரோ ஒரு நடிகையோ ஒரு கடை திறப்பு விழா இல்லை ஒரு மாலுக்கு அவங்க வராங்க அப்படின்னா அந்த இடத்துல கூட்டமாக கூடி தள்ளுறோம். ஏன் அப்படி? கடைசியில் காவல்துறை அடிதடி வரைக்கும் அது போயிடுது. தடியடி நடத்தி கூட்டத்தை கலைக்க வேண்டியதாக இருக்குது. இந்த அவல நிலை எதுக்காக? மக்களுக்கு அவேர்னஸ் வரணும். நடிகர்கள் அவங்க வேலையை செய்கிறாங்க. நம்ம வேலைக்கு இன்றைக்கி போனால் தான் நமக்கு சாப்பாடுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். அது புரியாத வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி அவல நிலை தொடரத்தான் செய்யும். இந்த மாதிரி சோகமான சம்பவங்கள் நிகழ்ந்துட்டு தான் இருக்கும். நடிகர் விஜய்க்கு இது தெரியும். அதாவது கடந்த காலங்களில் அவர் பரப்புரைக்கு வந்தார். கடந்த 2-3 வாரமாக வந்துட்டுருக்காரு. அப்பெல்லாம் கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்குது. அப்போ அவர் அதை பார்த்து அவர் தரப்பில் அவர் பாதுகாப்புக்காக என்ன செஞ்சுருக்காங்க? தாவே